நிஜமாவே ரஞ்சிதா கர்ப்பமா தான் இருக்கலா? எங்க இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்வாங்களாங்க? இப்ப திடீர்னு எங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சந்தேகம் வருது? அது ஒண்ணும் இல்லம்மா. நீ கர்ப்பமா இருந்தபோது உன்னை நான் நல்லா கவனிச்சிருக்கேன். டயர்டாவே இருப்ப, எப்பவும் சோர்ந்து சோர்ந்து படுத்துப்ப. ஒரு வாய் ஏதாவது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ற மாதிரி கொமட்டுவ. ஸ்வீட் கொடுத்தா வேண்டான்னு ஓடி போயிடுமா. ஆனா ரஞ்சிதா கிட்ட அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே இல்லையே. ரொம்ப நார்மலா இருக்கா. முன்ன விட எனர்ஜெட்டிக்காவும் இருக்கா. எதை கொடுத்தாலும் சாப்பிட்றா. அதான் எப்படி என்னன்னு கேட்ட. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பொண்ணுங்களுக்கு வாந்தி மயக்கம் எதுவுமே இருக்காது. சில பொண்ணுங்களுக்கு 7 மாசம் ஆனாலும் வயிறு கூட தெரியாது. ஓ, இது எனக்கு தெரியாதே. ரஞ்சிதாவுக்கு அந்த தொந்தரவெல்லாம் இல்லாம இருக்கிறதே நல்லதுதான். இல்லனா அந்த 3 மாசம் கடக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமா 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 ஆமா, ரஞ்சிதா கஷ்டப்படக்கூடாதுதான். இப்படியே சந்தோஷமா இருக்கு. அருணோட அம்மா மனசை மாத்தத்தான் ரஞ்சிதா தான் கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்லியிருப்பாளோன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதை கிளாரிஃபை பண்ணதான் கேட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்வாங்களா? முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். ரஞ்சிதாக்கு முதல்ல வேமா, அவ தானே இப்ப கர்ப்பமா இருக்கா. அம்மா என்ன சமைச்சிருக்க? சிக்கன். ஓ, சரிக்கா, நான் உனக்கு பார்த்து. ஓகே ரஞ்சிதா, ஒரு நிமிஷம் லைன்ல இருடா. மாப்ள ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். சரி, அத்தையும் ரஞ்சிதாவும் எங்க? அவங்க காலையில எழுந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் ஏன் என்ன எழுப்பவே இல்லை? மாப்ள நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணா அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியா? சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்பிப்பா. டேய் மாப்ள, அவங்க சீக்கிரம் கிளம்புனதுனால டிஃபன் எதுவும் செஞ்சு வைக்கல. நான் என்ன வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல மாமா, வேணாம், நான் ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுறேன். சரி, வரேன். இப்போ சொல்றா. சித்ரா, எக்ஸாம் வரப்போகுதா? ஆமாண்ணே. சரி, நல்லபடியே படிச்சு எழுது, சரியா? ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி நல்லா படிக்கவும் செய்யணும். சரிண்ணே. அருண், சொல்லுங்கம்மா. சாப்பிட வாப்பா. என்னப்பா தயங்கி தயங்கி நிக்கிற? ஓ, இங்க சாப்பிடக்கூடாதுன்னு அவ ஏதாவது உத்தரவு போட்டிருக்காளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப வாப்பா, வந்து சாப்பிடு. சித்ரா, வா, வந்து எடுத்து வை. உட்காருப்பா. வா, வந்து தண்ணி எடுத்து வை. எப்பவுமே வீட்டு சாப்பாடு தான் நல்லது. வெளியே சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. என்னப்பா பாக்குற? நீ சாப்பிடலங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? அதான்ப்பா, பிள்ளைங்க பக்கத்துல இல்லைன்னா கூட அம்மா எப்பவும் அவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ சாப்பிடுப்பா.